அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. பயிற்சியை மேலே எழுப்பும்போது உண்டாகும் நிலைகள் எவை? அது எத்தகைய விளைவுகளை உண்டாக்கும்? உதாரணமாக துரியம், துரியோதிதம், இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன் சாமி. அதெல்லாம் யாருக்கும் புரியாது. துரியம் துரியாதீதம் பேப்பரில் இருக்குது, படிச்சுன்னுக்குறோம். நிஜத்தில் அனுபவிக்கிற அளவுக்கு ஆற்றல் யாருக்கும் வராது. ஏன்னா இப்போ தான் முதல்ல கேட்டீங்க நீங்கள், உடல் உபாதை கொடுக்குது இவங்க செய்யலாமான்னு. இதை செய்யாத போது துரியம் துரியாதனும் பேப்பரில் படிக்கலாமே தவிர வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா ஒன்றே ஒன்று, இறைவா நான் எதை ஒன்றாலும் இழப்பேன், உன்னை மட்டும் இழக்க மாட்டேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிறவனுக்கு தான் துரியம் துரியாதீதெல்லாம் தெரியும். ஒன்றும் இல்லாத ஒரு உபதேசம் வாங்கிட்டா அவனுக்கு துரியம் துரியாதீதன்னு பேப்பரில் படிக்கலான்னு தவிர நிஜத்தில் அறிய முடியாது. நிஜத்தில் அறியணும்னா அவன் உலக விஷயத்தை விடணும். உலக விஷயத்தை கையில் பிடிச்சின்னுக்கிறவனால துரியம் துரியாதீதெல்லாம் இதெல்லாம் சும்மா ஜாக்கிரதா சொப்பனா சூழ்ச்சி இதில் வாழ்வான். துரியம் துரியாதத்தில் வாழ முடியாது. அவன் வாழணும்னா பொண்டாட்டின்றதை கூட மறந்துடணும், செத்து போட்டால் கூட அழுவக்கூடாது. ஒருத்தன் வந்தான், அழுதுக்குனே வந்தான். என்ன பாடினேன், பொண்டாட்டி செத்து போச்சுங்கோ, ரொம்ப பாசமானவங்கன்னு சம்பாரிச்சு மொத்தமாக கொடுப்ப பொழுது பாடினேன். ஏன்னா மனைவி கனவு மேலே ரொம்ப உருக்கமாக பாசமாக இருக்கிறான்னா இவனுக்குன்னு எதையும் வச்சுக்காத அவகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறான்னு அர்த்தம். சரியாக துட்டு கொடுக்கல கணவன் சொன்னால் பொண்டாட்டி நாளைக்கு வரும்போதே வாசப்பூட்டில் தொடப்ப கட்ட வச்சு நின்றுப்பான்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா அவன் நிம்மதியாக வாழறதுக்கு தான் இவங்கிட்ட வந்தான். இவன் நிம்மதி இல்லாத பண்ண அவளுடைய நிலை என்னவும் மாறுபடும். அதனால் நான் சொன்னேன், அது மாதிரி கொடுத்துருப்ப பொழுதோ இல்லை சாமி கல்யாணம் ஆகிடுச்சோ, குழந்தைக்குதா, ஒரு குழந்தைக்குது, ஓ செத்தவளை விட்டுட்டு பிறந்துக்கிற குழந்தைய காப்பாற்று போயா அப்படின்னு. பொண்டாட்டி செத்து போட்டான்னு அழுதுன்னு வந்துட்டேன்னு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த என் தம்பி பொண்ணு அங்கே வேலை செய்துங்குது இல்லை, தம்பி வீட்டுக்காரன் இருக்கிறான். அதுங்களுக்கு 2 பசங்க இருக்குது. நான் எந்த பசங்களையும் கிட்ட சேர்க்கறதில்ல. எனக்கு பேர முறையாகுது. என் பொண்ணுக்கு பொண்ணு கொள்ளு பேத்தி போன மாதம் எங்கள் பர்த்டே கூட கொண்டாடினாங்க. ஆனால் யாரையும் கிட்ட சேர்க்கறதில்ல. கேட்டால் என் பேத்தி என் பொண்ணு அவ்வளோதான் கிட்ட சேர்த்து. ஏன்னா நான் அதில் மாட்டிக்கின்னா வெளியே வர முடியாது என்னால். ஒரு இடத்துக்கு நீ கூப்பிட்ற, நான் வரேன்னு சொல்லிட்டேன், என் பேத்திக்கு உடம்பு சரியில்லை வரமாட்டேன். அப்போ நீ ஃபோன் பண்ணுவேன், எனக்கு என்னங்க வரேன்னு சொல்லிட்டு வரல. இல்லைங்க குழந்தைக்கு பேத்திக்கு உடம்பு சரியில்லைங்க. இது எதனால் வந்தது இந்த வார்த்தை? மனசை நீ அங்கே செலுத்திட்ட, அதனால் நீயா இல்லை, அதனால் நீ வரமாட்டேன்ற. இங்கேருந்து எங்கள் தம்பி விட்டு இந்த ஈஸ்வரன் கோயில் மாதிரி இருக்கும், செத்து போயிட்டான். கூட பிறந்த தம்பி போவே இல்லை நான் சாவுக்கு. நீ இருப்பியா சொல்லு, யாருன்னா இருப்பேன்னு சொல்லுங்க. அண்ணன் தம்பிக்கு இது வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவு போட்டுக்கிறது கிடையாது, கத்தி எடுத்துக்கு நின்றுக்கிறது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட தம்பி இறந்துட்டு ஒரு 4 வீடு தள்ளி நான் போகல சாவுக்கு. ஏன் போகல? நீங்களும் ஏன் நிற்க முடியல? உங்கள் மனசெல்லாம் உருகி போகிறீங்க சொந்தக்கார மேலே, பேர மேலே, பேத்தி மேலே, பொண்ணு மேலே. நான் உருகிறது கடவுள் மேலே. அதனால் இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. இப்போ என் பொண்ணு வயத்தினுடைய பொண்ணுக்கு பர்த்டே கொண்டாடினாங்க. அதனுடைய கல்யாணம் அதை நான் தான் வளர்த்தேன். திருப்பதியிலேருந்து எடுத்துன்னு வந்து நான் தான் படிக்க வச்சேன். அப்புறம் காலேஜுக்கு அவங்க படிக்க வச்சுக்கினாங்க. ஆனால் அதுங்க கல்யாணத்துக்கு நான் போகல. நீ நிற்பியா சொல்லு, நின்னைக்கு நிற்கிறேன்னா நீ ஆன்மீகவாதி நான் ஒத்துக்கிறேன். 3 நாளைக்கு முன்னே போய் வேலை செய்து நிற்பாங்க. அப்புறம் நீ எங்கே ஆன்மீகத்தில் வர்றது? அதனால் ஆன்மீகம்ன்றது முதல்ல மனதடம் வேணும். எந்த பாசத்துக்கும் அடிமை ஆகிடக்கூடாது. உலகமே பாசத்துக்கு அடிமையாக இருக்கிறதால தான் தெய்வத்தை மறந்துடுறான். தெய்வத்தை மறந்ததால் இவனை பெத்த தாய் தகப்பனையும் மறந்துடுறான். தெய்வ பக்தி மனசில் ஊறிச்சின்னாவே தாய் தகப்பனை தெய்வமாகவே நினைக்க ஆரம்பிச்சிடுவான். தெய்வத்தையும் மறந்தான், இவனை உருவாக்கின தாய் தகப்பனையும் மறந்தான். இவன் நாளைக்கு இவன் கையில் பெற்றதுக்கிட்ட இவன் லோல் பாடவும் போகிறான்.
இதெல்லாம் உணர்றதில்லை. இதுக்கு மனதிடம் அவசியம். மனதிடம் இல்லாமல் இது பண்ண முடியாது சாமி. சொல்லுங்க. சாகா காலுன்னா காற்று. காற்று வந்து செத்ததே கிடையாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நம்ம உயிர் செத்ததே கிடையாது, உடல் தான் சாகுது. சாகா கால்னா காற்று, வேகா தலைன்னா ஆன்மா, போகா புனல்னா விந்து. இது நீ ரெண்டு மட்டும்தான் தெரிஞ்சுன்னு கேட்குறீங்க பொழுது. அதான் அவ்வளோ பெரிய அறிவாளி அவர், உன்னை கேட்டவர். இது முப்பொருள். இது சாகா கால், போகா புனல், வேகா தலை. இதை ஒன்றை விட்டுட்டார், சாப்பிட்டார். அவருக்கு தெரியல பாவம், என்ன பண்ணுறது, இன்னும் போன பொழுது வயசு. அதனால் இது மூணும் அழியா பொருள். விந்து வந்து உன் உடலுக்குள்ளவே அது அந்த மேகம் சூழ்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அனல் பட்ட உடனே அது உனக்குள்ளவே மறையும். காற்றும் அழியாது, உயிரும் அழியாது, உன்னுடைய ஆன்மாவும் அழியாது. அதனால் சாகா கால், அந்த மூச்சாகப்பட்டது எப்பவும் செத்ததில்லை. போகா புனல், அது வெளியே போனதும் இல்லை. வேகா தலை, அதை நெருப்போ கத்தியோ மழையோ எதையுமே அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சாகா கால், போகா புனல், வேகா தலைன்னு பேர் சாமி. சொல்லு சாமி. இன்றைக்கு பொய்யான உறவு முறைகளின் இன்றைய நிலையில் கூட்டு குடும்ப வாழ்க்கை ஏற்றத்தக்கது தானா? முடியாது சாமி. அந்த வீட்டில் 30 பேர் கூட்டு குடும்பம், அதில் 5-6 பேர் ரயில்வேயில் வேலை செய்தவங்க, 30 பேர் சாப்பிட்ற வீடு அது. ஆனால் கூட்டு குடும்பம். ஒரு அம்மா கையில் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமே இருந்தது. காரணம் என்ன, எப்படி அந்த அம்மா கையில் மட்டும் ஆதிக்கம் இருந்தது, இப்போ ஏன் அது சாத்தியப்படலை அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு 20 ஏக்கர் நிலம் இருந்தது. அதில் விவசாய பொருளுங்க வந்துக்கின்னு இருந்தது. ரயில்வேலேருந்து வேலை செய்கிறவங்க சம்பளங்க வந்து நின்று எல்லாரையும் வச்சு அந்த தாயை அனுசரித்து போயின்னு அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தது. இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறான், 2 பேருக்கு வேலை இல்லாத வீட்டில் உட்காந்துங்கிறான். கூட்டு குடும்பமாக இருக்க முடியுமா? சம்பாதிக்கிறவன் போடுவானா? ஒரு நாள் 2 நாள் விருந்தாளி மாதிரி போடுவான், 3ஆவது நாள் கட்டை எடுத்துப்பான், காலி பண்ணி வேறு வீடு எடுத்துக்கொண்டுவான். அதனால் கூட்டு குடும்பம்லாம் இந்த காலகட்டத்துக்கு செல்லாது சாமி. ஏன்னா இது பெரும் போராட்டம் சாமி. இது நம்மளோட வந்த வழியை முடிக்கிற கதை. ஒரு வாசலை மூடி 9 வாசலை திறந்து வச்சுக்கிறான் இறைவன். ஆனால் உயிர் போக மாட்டேங்குது. ஒரு நாள் போகுது, எந்த நாள் குறிச்சிக்கிறானோ அந்த நாள் போகுது. ஆனால் இந்த விளையாட்டு எதுனா 9 வாசலையும் மூடி நான் போகிறதுக்கு முன்னாடி அது 10ஆவது வாசலை திறக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். ஏன்னா 10ஆவது வாசலை திறக்கிறதுக்கான வழி இந்த காற்று மட்டும்தான் போகணும், அவ்வளோதான் அங்கே வழி இருக்குது. ஒரு ஊசி 3 அளவுக்கு தான் அங்கே வழி இருக்குது, கயிறு போகிற அளவுக்கு வயிறு இல்லை, அங்கே வழி கிடையாது. அப்போது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நாளும் நமக்கு மரண அவஸ்தைகளை கொடுக்கும். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நான் பாடம் பண்ணினே இருக்கிறேன், தவம் பண்ணினே இருக்கிறேன். அவர் முதல்ல தவம்லாம் பண்ணதில்லை, முறையான பயிற்சிகள்லாம் பண்ணலை. அவர் என்ன பண்ணார், நான் காளியை பார்த்தே ஆகணும். கதறுவார், கெஞ்சுவார், கூத்தாடுவார், காளி வரவே மாட்டான். ஒரு நாள் கத்தியை தூக்கிட்டார். அவர் தினமும் என்ன பண்ணுவார், இங்கே பூஜை பண்ணுவார். சாயங்காலம் முடிஞ்சவன், நைட்டு முடிஞ்சவொடனே நேராக சுடுகாட்டுக்கு போயிடுவார். அந்த இடத்துக்கு பின்னாடி சுடுகாடு இருக்குது, அங்கே போய் உக்காந்துக்கின்னு சுடுகாட்டில் உட்காந்து அப்படியே திட்டுவார் காளியை. வரவே இல்லை காளி. இதுக்கு மேலே முடியாது, என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணார், ஒரு கத்தி எடுத்துக்கினார். கத்தி எடுத்துக்கின்னு என்னப்பா, இன்றைக்கி நீ வர இல்லை நான் என்னை அறுத்துப்பேன் அப்படின்னு என்ன பண்ணார், ராமகிருஷ்ணரே ஒரு கத்தி எடுத்துக்கின்னு கழுத்தில் வச்சிட்டார். டே பாவி இருடா வரேன். இவ்வளோ தூரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. சரி வந்துட்டேன்னு, அது வரைக்கும் வராத காளி இப்போ வரா. இப்போ வந்த உடனே என்ன பண்ணுறான், காளி வந்துட்டா மட்டும் போதுமா, கூடவே குருவையும் அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு குரு வந்து முறையான தீட்சை கொடுக்குறாங்க. யாருக்கு? ராமகிருஷ்ணருக்கு. அவர் ஏற்கனவே ஞானி தான், ஆனாலும் முறையாக தீட்சை வாங்கி ஆகணும். அப்போ முறையாக தீட்சை வாங்குறாரு, உட்கார வச்சுட்டு பாடம் பண்ணுன்றாரு. இவரால் பண்ண முடியல. காளி வரா காளி வரா காளி வரான்ற அவர் கோவத்தில் நபர் ஒரு பாட்டிலை உடச்சி நெத்தியில் ஒரு பெரிய அரப்பா போட்டுறாரு. இப்போ வராளா பாடுற அவன் காளி அப்படின்றாரு. இப்போ வரல, அப்போ கம்முன்னு உக்காருன்றார். குருவோட துணை எங்கே ஓணுன்னு பாருங்க. இல்லைன்னா அந்த காளின்ற மயக்கத்தில் இருந்து அவரால் வெளியே வந்திருக்க முடியாது. அது ஒரு பெரிய மாயை, அது பெரிய பிரம்மாண்டம், கடவுள் தான், ஆனால் பெரிய மாயை சக்தி. நீ அதை தாண்டி வரணும்னா ஒரு குருவோட வழி வேணும். யார் பண்ணுறது அந்த வேலையை? அதே காளி தான் பண்ணுறா.
நீ கடக்க முடியல, உன்னால் காலியை விட்டு தாண்ட முடியல, ஆனால் நீ தாண்டி ஆகணும். இந்த உலகம் உனக்காக காத்து நிற்குது. அதுக்காக என்ன பண்ணுற, ஒரு குருவை வர வச்சு பண்ணுறான்றாரு. முடியலன்றாரு. அவள் என் கண்ணை மறைக்கிறாயா, நீ சொல்கிறது என்னால் பண்ண முடியலன்றாரு. அவள் கண்ணை மறைக்கிறாளா, இப்போ என்ன பண்ணுற பாருன்னு ஒரு பாட்டில் எடுத்து போடுறாரு. இப்போ என்ன பண்ணுறா, இப்போ காலி மறைஞ்சிட்டா, உக்காடுறா கம்முன்னு. 3 நாளாக உட்காந்து எடுத்து விட்டு எந்துக்கும் இல்லை. இவர் உட்காந்துட்டு வெளியே போகிறமே, நாய்க்கு போயிடுமோ, பேய் எதனா பண்ணுமோ அப்படின்னு வாசலில் உட்காந்துக்கிறாரு. போகிறாரு, எட்டி பார்க்குறாரு, உட்காடுறாரு. போகிறாரு, எட்டி யார் குரு சீக்கிரம் உட்கார வச்சுட்டு அசையவே இல்லை. அப்போ தான் அவருக்கு திருப்தியாக வருது. வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்போ தான் அவரே ஆசுவாசப்பட்டு போகிறாரு. 3 நாள் கழிச்சு தான் ராமகிருஷ்ணர் அங்கேருந்து வெளியே வர்றாரு. அப்போது யாருக்கு எங்கெங்கே துணை வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வேணும், யாராக இருந்தாலும். அப்போ ஒரு குருன்றவர் யார், அவர் எதை அனுபவிச்சுருந்தா உனக்கு அதை காட்டி கொடுக்க முடியும். வேறு யாருமே அங்கே வரவே முடியாது. ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி ஏறும். நீ பரிபூர்ணமாக அங்கே இல்லைன்னு சொன்னால் அவர் பரிபூர்ணமாக உனக்கு எதையும் கொடுக்க மாட்டார். அந்த வேட்கை இருக்கணும். அப்போ மகான்களோட வாழ்க்கை வரலாறுலாம் என்ன சொல்லுதுன்னா, அது ஏதோ கதை, யாரோட கதை இல்லை. அங்கேருந்து எனக்கு ஒரு சூட்சமாக இருக்குது. நானும் குரு இல்லாமல் கரை சேருவேன். பாடம் போமானா பாடம் போகாது. இங்கேருந்து இவ்வளோ தான் வரும். இதுக்கு மேலே ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்கு யார் போய் கொண்டு போய் சேர்க்குது? அந்த உலகத்துக்கு யார் போய் வந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் முடியும். அங்கே ஒரு உலகம் இருக்குதுன்னே தெரியல. அதுதான் நம்ம அப்படியே பிடிப்பா அப்படின்னா அதுதான் பிடிக்க வேண்டியது தான். 4 பேர் சேர்ந்து நம்மளை பிடிச்சிருவான். தூக்கடாக நான் முடிஞ்சு போச்சு கதைன்னு போயிடும். போனால் திரும்பி வராது. அப்போ இது எல்லாமே மிகப்பெரிய விஷயங்கள். இதுக்கு மேலே அங்கே போவேனா, அப்புறம் உளறிடுவேன்.